ரெஸ்யூம் பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. ரெஸ்யூம் பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேங்க. ரெஸ்யூம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதங்க. ஓகேவா? அந்த ரெஸ்யூமில் வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? எதை எங்கே போடணும், அதை எப்படி போடணும், அதை எப்படி எஃபெக்டிவாக வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நமக்கு தெரியாதுங்க. பிரச்சனை எங்கே தெரியுங்களா இருக்குது? ஒரு கண்டென்ட் நம்ம எழுதுறோன்னா அது ஆப்போசிட் இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்க. அப்போது லைக் நம்மளால் முடியலனாலுமே வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா யார்கிட்டயே கேட்கலாம், நெட்டில் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங் என்னங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஏஐ மூலமாக சில கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நமக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டில் போட்டு ஒரு சூப்பராக ஒரு ரெஸ்யூம் எப்படி தயாரிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெஸ்யூம் எப்படிலாம் தயாரிக்கலாங்க, டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதோடைய டிப்ஸுங்க, ட்ரிக்ஸுன்ட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஒருத்தனுக்கு ரெஸ்யூம் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, அவனால் ஈஸியாக வேலைக்கு போக முடியும். அவன் ரெஸ்யூம் மட்டும் சரியில்லைன்னா யாராக இருந்தாலும் வேலைக்கு போக முடியாதுங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் ரெஸ்யூமேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படி தயாரிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் KaaShiv InfoTech. வெல்கம் டு சேனல். ஸோ kickresume.com/login. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப அருமையான ஒரு வெப்சைட்டுங்க. இதுக்குள்ளே வந்து உங்களுடைய லிங்க்டின், கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் நீங்களே ஒரு மெயிலும் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாங்க. நான் வந்து ஒரு மெயில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் லாகின் பண்ணிட்டேங்க. என்னோடய ரெஸ்யூமுக்கு லாகின் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி தான் ஒரு போர்ட்டல் உங்களுக்கு வரும். சார் நான் ஒரு புதுசாக ஒரு ரெஸ்யூம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நியூ ரெஸ்யூம் வித் ஏஐயும் கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு ரெஸ்யூம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நான் இதுவே கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் தான் வருங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ எந்த டெம்ப்ளேட் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே வரேங்க. ஓகே, எனக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கா? நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல. ஓகே, நம்ம டெம்ப்ளேட் பின்னாடி கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்போதைக்கு நான் இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேங்க. ஓகேவா? அந்த டெம்ப்ளேட் வந்து ப்ரிவியூ பண்ண சொல்கிறாங்க. முதல்ல வந்து இங்கே வந்து லைக் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம தரப்போகிறோம். ஸோ டைட்டில் பிலோ பிஃபோர் டைட்டில் பிஃபோர் மிஸ்டர்லாம் வேண்டாங்க. வேலை தர தொட்டு என்னோடய பேர் வந்து வெங்கடேசன் பிரபு ஜெயகாந்தம். இதுதான் என்னுடைய பேருங்க. என்னுடைய ஃபோன் நம்பரை நான் போடுறேங்க. 766 அப்படின்ற என்னுடைய ஃபோன் நம்பரை நான் போட்டாச்சுங்க. ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பரை போட்டாச்சுங்க. இது அப்படியே வரேங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்தியன் தாங்க. கண்ட்ரி வந்து இந்தியா தானேயா, சென்னை. சரி, ஓகே. வெப்பு பார்த்தீங்கன்னா வந்து kaashiv.info.com கொடுத்துடலாமா? ஸோ வெப்சைட்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காதுங்க, அதனால் நான் வந்து அதை விட்டுறேங்க. மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் பக்காவாக கொடுத்துட்டேன். ஓகேவா? இங்கே வந்து என்னுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் டைப் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு ஏஐ ரைட்டர்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஜெனரேட் கண்டென்ட்டை நான் தரேங்க. சரிங்களா? கம்ப்ளீட் அதர் செக்ஷன் ஆஃப் யூர் ரெஸ்யூம் ஃபஸ்ட்டு கோ டு ஃபில் இன். ஸோ அதர் செக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒர்க் செக்ஷனுக்கு போகிறேங்க. கம்பெனி நேம் வந்து KaaShiv InfoTechங்க. KaaShiv InfoTechங்க. இதான் இந்த கம்பெனிங்க. ஜாப் டைட்டில் வந்து நான் ஒரு ஜாவா டெவலப்பராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. இந்த கம்பெனி வந்து சென்னையில் இருக்குங்க, இந்தியாங்க. ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி இந்த மாதத்தை வந்து நான் செப்டம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணாதான் சும்மா நான் போடுறேங்க. எக்ஸ்பீரியன்ஸாக போட்டேன். அப்படியே அழகாக இங்கே ஜென்ரேட் ஆகுதுங்க. ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஹியருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஜென்ரேட் கண்டென்ட் நான் தரேங்க. ஜென்ரேட் ஜாவா டெவலப்பர் தான். இதுதான் என் ஜாப் டைட்டிலாக. ஜென்ரேட் வித் ஏஐ தரேங்க. ஓகேவா? டா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். கண்டென்ட்டு அழகாக இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு நான் போகிறேங்க. ஏஐ ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கண்டென்ட் நான் இங்கே தரேங்க. இங்கே வந்து திரும்ப வந்து ஜாவா டெவலப்பர் தான் நானுங்க. ஓகேவா? ஜென்ரேட் வித் ஏஐன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் ப்ரொஃபைல் சம்மரி இங்கே வந்துச்சு பாருங்கள். இந்த கண்டென்ட் எடுத்து இங்கே வந்துச்சுங்க. சூப்பர்.
மொதல் கண்டென்ட்டை முடிச்சாச்சு. ஓகேவா? நான் வந்து அகைன்ஸ்ட் ஏஐ நான் உண்மையாக சொல்லிடுறேங்க. இப்போ நான் ஒரு ரெஸ்யூம் தயாரிக்கிறது தான் நானாக தான் உட்காந்து தயாரிப்பேங்க. இதுலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், ரெஸ்யூம்ன்றது நீங்கள் தாங்க தயாரிக்கணும். ஓகேவா? ஏஐ மூலமாக தயாரிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஷார்ட்கட் தானேங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி பிஇங்க. ஸோ திருநெல்வேலி சென்னை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபெப்ரவரியிலேருந்து இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? படித்து முடிச்சாச்சு, நான் காலேஜ் முடிச்சாச்சுங்க. ஓகேவா? திருநெல்வேலியில் படிச்சிருக்கேன். ஓகேவா? எஜுகேஷனுக்கு ஏஐ ரைட்டரா? சரி ஓகே, இன்னும் வருது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வருது போடு. சரிங்களா? ஓகேவா? டெவலப்ட் அல்காரிதம் மிஷின் லேர்னிங் எல்லாம் போட்டிருக்கு. சூப்பர், நல்லாயிருக்கு. ஸோ காலேஜில் வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கு. சூப்பர். ஆட் எஜுகேஷனில் 10th 12th எல்லாத்தையும் போகிறதா கூட நீங்கள் ஆட் எஜுகேஷன் போட்டுக்கோங்க. திரும்பவும் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டைல் எஜுகேஷன் டூவில் போட்டுக்கலாங்க. ஓகேவா? ஸ்கில்ஸுங்க. ஓகேவா? ஸ்கில்லோட நேம் வந்து ஜாவா டெவலப்பர்ப்பா. ஸோ ஜாவா அதுதான் நமக்கு ஜாவாங்க. ஓகேவா? ஸோ ஜாவா டெவலப்பர் இதுதான் என்னோடய ஸ்கில்லுங்க. ஜென்ரேட் வித் ஏஐங்க. ஓகேவா? ஸோ சூப்பர். எல்லாமே அதுவே போட்டுடுச்சிங்க. ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே போயிடுச்சுங்க. திருப்பி வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ண தான் போட்டுக்கலாம். HTML போடலாமா? ஓகே. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் எல்லாம் வந்துச்சுங்க. சூப்பர். இது வந்து ஸ்கில் கேட்டகரி, ஆட் ஸ்கில் கேட்டகரி. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது பேர் என்னது, HTML. வெப் டிசைனிங் எனக்கு தெரியும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெப் டிசைனிங் எனக்கு தெரியும், அதுவும் நான் போட்டுங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஸ்கில் நம்ம ஆட் பண்ணதான் ஆட் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஸ்கில் கேட்டகரி முடிச்சு ஆட் கிரியேட் செக்ஷன். அச்சீவ்மெண்ட்ஸுங்க. நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு டிபிஏ. ஓகேவா? ஏஐ ரைட்டருங்க. மைக்ரோ சர்டிஃபைடு ஏஐங்க. அப்படியே கிளிக் பண்ணுறேன், வேறு ஏதாவது வருதான்ட்டு. இதை அப்டேட் பண்ண சொல்கிறானே. சரி, சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டிபிஏங்க. இன்டெல் சர்டிஃபைடு ஏஐ எக்ஸ்பர்ட்டுங்க. சரிங்களா? ஆரக்கிள் சர்டிஃபைட் க்ளவுட் எக்ஸ்பர்ட்டுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ளவுட் எக்ஸ்பர்ட்டுங்க. சரி போதும். இதெல்லாமே என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ்னு போட்டாச்சுங்க. ஓகேவா? அவார்ட்ஸுங்க. அவார்டு வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல். ஓகேவா? இஷ்யூவர் வந்து மைக்ரோசாஃப்ட்டுங்க. ஸோ யூஆர் டு அவார்ட் அந்த யூஆர் இல்லைங்க. ஸோ 2010 போட்டுக்கலாமா? 2010 போட்டுக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன் என்னையா கொடுக்குறது ஏஐ ரைட்டரில் மைக்ரோசாஃப்ட் எம்பிபிக்கு. சரி, ஜென்ரேட் கண்டென்ட்டுங்க. இதுவும் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து வேறு எதுவும் தேவையில்லை போட வேண்டியது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைனாக நம்ம எஜுகேஷனு, கிராஃபு, ஹாபீஸு, பப்ளிகேஷன், ரெஃபரன்ஸ், ஸ்கில்ஸு எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆட் பண்ணியாச்சுங்க. நம்ம ரெஸ்யூம் எப்படி தான் இருக்குது? இதுதான் நம்முடைய ரெஸ்யூமு. நம்ம ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் நம்முடைய ரெஸ்யூமுங்க. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் அண்ட் ஷேர்னா வந்து நீங்கள் இதை டவுன்லோட் அஸ் PDF. ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? எஸ், கிரியேட் ஃப்ரீ காப்பி. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ரெஸ்யூம் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட், டோன்ட் ஃபர்கெட் ரிசர்ச். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ரெஸ்யூமுங்க. ஓகேவா? என்னோடய ரெஸ்யூம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோடய ரெஸ்யூம் நான் டவுன்லோட் பண்ணுறேங்க. இதுதான் என்னுடைய ரெஸ்யூமுங்க. பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபென்டாஸ்டிக்காக ரெடியாக இருக்கேன். கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த ஃப்ரீ காப்பி அதுக்காக வேணுமே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ திரும்ப வந்து வேறு ஒரு ரெஸ்யூம் இதே அக்கௌண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா? இது அவனோட பிளாக் போல இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஐ போர்ட்டலுங்க. இது மூலமாக வந்து நம்ம கண்டென்ட்டு ரெஸ்யூம்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ரெஸ்யூம் போய் நான் பார்க்குறேங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸில் போய் பார்க்குறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ரெஸ்யூம் இங்கே இருக்குங்க. சூப்பர். இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா வந்து டிசைனுக்கு போகலாம். எஸ்,
இந்த டிசைனுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது கண்டென்ட்டுக்கு கலரிங் எதனா தருது அப்படின்னா கூட நம்ம எதாவது கலர் கொடுக்குறதா கூட சூப்பராக கொடுத்துக்கலாங்க. ஓகே, கண்டென்ட்டுக்கு கலர்லாம் கொடுக்குறதா கூட கண்டென்ட் நம்ம கலர்லாம் கொடுத்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்யூம் உனக்கு எப்படி வேணுன்றதை நீங்கள் கொஞ்சமாக மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுங்க, ஃபாண்ட்டு எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாங்க. அதாவது மேலைகள் எதாவது போடுறதா கூட போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டுக்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஸ்யூம் தயாரி. ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிங்க நினைக்கிங்க. ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம ஒரு ரெஸ்யூம் செம்மையாக வந்து டெம்ப்ளேட் வெப்சைட்டை வச்சு நம்ம எப்படி தயாரிக்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக வந்து ஏஐ மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க எனக்கு கேட்டால். ஓகேவா? அதை ஒரு ஹெல்ப்பாக பயன்படுத்திங்க. மற்றபடி ரெஸ்யூம் நீங்கள் தயாரிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. மற்றபடி கோர்சஸ்லாம் ஏதாவது படிக்கணும் வந்து கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். நான் உங்களோட வெங்கட், விக்கிடெக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக் கம்பெனி. வாழ்க தமிழ்.